ஹலோ வணக்கம். அயலான் படம் நேற்று வரைக்கும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ ஆஃபீஸில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று வரைக்கும் இந்த ஒரு படம் 75 கோடி வேர்ல்டு வைடாக கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் இப்போ வெளியிட்டிருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து அப்டேட் படி 98 crore அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம். 100 crore போஸ்ட்டை தான் எதிர்பார்த்தோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ட்ராக்கிங் பண்ணும்போது நம்பர் கொஞ்சம் மாற்றி வர்றது சகஜம் தான். பட் 25 கோடி அப்படிங்கிற மாறி வந்திருக்கு. ஓகே, இருந்தாலுமே கூட இந்த ஒரு படத்தோடைய ஆஃபீஸில் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 75 கோடி அப்படிங்கிறது வேர்ல்டு வைடில், அதுவும் 11 நாளில் ஒரு வேறு லெவல் நம்பர் தான். அதே மாதிரி இந்த ஒரு படத்தோடைய தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடத்த போகிறாங்க. இதோடைய லைவ் அப்படின்னு யூடியூப்லேயே பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம எஸ்கேனாவும் தெலுங்குக்காக இந்த ஒரு படத்தோடைய ப்ரொமோஷனுக்காக இறங்கியிருக்காரு. இப்போ தெலுங்குலையும் நிறைய இன்டர்வியூஸ் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ நம்ம எஸ்கேனா என்னென்ன பேச போகிறாரு அப்படின்ற தெலுங்குலையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நம்ம எஸ்கேனா இங்கிலீஷில் தான் பேசுவார். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு படத்தோடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் யார் வர போகிறாங்க, நம்ம எஸ்கேனா என்ன பேச போகிறாரு, அண்ட் சீஃப் கெஸ்ட்டாக யாராவது வந்தாங்க அப்படின்னா இன்னமும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு படத்துக்கு தெலுங்குலேயும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஆல்ரெடி இந்த ஒரு படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அப்படின்றது அதிகமாக கிடைச்சதுனால கண்டிப்பாக இந்த ஒரு படத்தில் தெலுங்குக்கும் ஒரு நல்ல ஓப்பனிங் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் அதே மாதிரி தமிழ்லையும் புது படங்கள் அப்படின்னு நாளைக்கு நிறைய ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஒரு படங்களை ரிலீஸ் ஆனாலுமே கூட அயலான் படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கம்மியாகாமல் தான் போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு படத்துக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுனால இதோடைய கூட்டம் அப்படிங்கிறது வந்துகிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தெலுங்குலையும் இதோடைய ஓப்பனிங்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஹிந்தியும் அடுத்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தது எதுக்கு தனித்தனியாக ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஹிந்தியோடைய டப்பிங் அப்படிங்க இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால தான் இதோடைய ரிலீஸ் டேட் அப்படின்னு தள்ளி போயிடுச்சு. தெலுங்கு அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் அங்கே தேட்டரு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னால இதோடைய ரிலீஸ் டேட் அப்படின்னு January 26க்கு மாற்றி வச்சுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் அப்படின்னு தெலுங்குலையும் கிடைக்கும். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும்.